ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்துவதை தவிர்க்க எடுக்கப்பட்ட அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் முடிந்து மத்திய கிழக்கில் போர் மூண்டிருக்கிறது. மேற்காசிய நாடுகளில் நடப்பது என்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஈரானில் அரசுக்கு எதிராக நடந்து வரும் போராட்டத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இருக்கின்றன அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்பதை தொடர்ந்து நடந்து வரும் தாக்குதல் நமக்கு தெளிவாக காட்டுகின்றன. இஸ்ரேல் அமெரிக்காவின் கூட்டு தாக்குதலில் ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனி கொல்லப்பட்டார். அவரது முடிவுடன் போர் முடிந்துவிடப் போவது இல்லை என்பதை ஈரான் உறுதிப்படுத்தியிருப்பதன் மூலம் முழு அளவிலான போருக்கு வித்திடப்பட்டிருக்கிறது. ஈரானின் அணுசக்தி திட்டம் தங்களுக்கான அச்சுறுத்தல் என்று இஸ்ரேல் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் தங்களது அணுசக்தி திட்டம் மின்சார உற்பத்தி உள்ளிட்ட ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் என ஈரான் பலமுறை கூறியும் அதை அமெரிக்காவும் இஸ்ரேலும் நம்ப தயாரில்லை. மேலும் அணுசக்தி திட்டம் என்கிற பெயரில் அணு ஆயுதம் தயாரிப்பதற்காக யுரேனியத்தை ஈரான் செறிவூட்டுவதாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் குற்றம் சாட்டுகின்றன. இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஈரானின் அணுசக்தி மையங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் அமெரிக்காவும் இணைந்தது. இந்நிலையில் ஈரானின் நடான்ஸ் போர்ட்டோ போன்ற இடங்களில் நிலத்துக்கு அடியில் அமைக்கப்பட்டிருந்த அணுசக்தி மையங்கள் மீது அமெரிக்கா அதிநவீன ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. இதற்கு ராணுவம் பதிலடியில் ஈடுபட 12 நாட்களில் அந்த போர் முடிவுக்கு வந்தது. அணுசக்தி மையங்கள் மீதான தாக்குதலுடன் ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் முடிவுக்கு வந்துவிட்டதா என்றால் இல்லை என்றுதான் கூற முடியும். மேலும் தாக்குதலுக்கு முன்னரே இந்த மையங்களில் இருந்து யுரேனியத்தை பாதுகாப்பாக இடமாற்றிவிட்டதாக ஈரான் அறிவித்திருந்தது. தொடர்ந்து ஈரான் தனது அணுசக்தி திட்டங்களை மீண்டும் தொடங்கும் முயற்சியில் ஈடுபட்டதே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் போரின் தொடக்கமாகும். கடந்த பிப்ரவரி 28 ஆபரேஷன் ரோரிங் லயன் என்ற பெயரில் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. அதைத் தொடர்ந்து அமெரிக்காவும் சேர்ந்து தாக்குதலை நடத்தி வருகிறது. அதில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனி கொலை செய்யப்பட்டார். இதற்கு பதிலடியாக ஈரான் அமெரிக்க அணு ஆயுத தளங்களை குறிவைத்து வளைகுடா நாடுகளில் தாக்குதலை நடத்தியது. A delicate, imperfect truce extinguished. Oh my God! இதனால் ஈரான் அருகே உள்ள ஹார்மூஸ் நீரிணை மூடப்பட்டதாக ஈரான் அரசு தெரிவித்தது. மேலும் ஹார்மூஸ் நீரிணை கடக்கும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. மேலும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அலுவலகம் மீது ஏவுகணை தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதாகவும் ஈரான் அறிவித்தது. இதற்கு பதிலடியாக ஈரானின் ஆதரவு நாடான லெபனான் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதில் 31 பேர் இதுவரை உயிரிழந்து இருப்பதாகவும் 140க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து இருப்பதாகவும் லெபனான் அரசு தெரிவித்துள்ளது. உலகையே உலுக்கி வரும் இந்த போர் இன்று 4வது நாளாக எந்தவித பின்னடைவும் இன்றி தொடர்ந்து வருகிறது. இருதரப்பும் நவீன ஆயுதங்கள் மற்றும் தளவாடங்களுடன் தங்களது தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசுகையில் ஈரான் மீதான தாக்குதல் 4 வாரங்கள் நீடிக்கும் எனவும் ராணுவ நடவடிக்கை திட்டமிட்டபடி தொடர்வதாகவும் கூறியுள்ளார். இந்நிலையில் ஈரான், குவைட், பஹ்ரைன் உள்ளிட்ட 14 நாடுகளில் இருந்து தங்கள் நாட்டினர் உடனடியாக வெளியேற வேண்டும் என அமெரிக்கா உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த போர் காரணமாக பல்வேறு நாடுகளில் உள்ள அமெரிக்க தூதரகங்களை இஸ்லாமிய அமைப்புகள் தாக்கி வருகின்றன.
இதன் ஒரு பகுதியாக பாகிஸ்தானில் உள்ள கராச்சியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். இதனிடையே கனடா பிரதமர் மார்க் கார்னி மற்றும் பிரதமர் மோடி கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பிரதமர் மோடி, உலகில் பதற்றங்கள் நிலவும் சூழ்நிலையில் இந்தியாவின் நிலைப்பாடு எப்போதும் தெளிவாகவே இருப்பதாகவும், அமைதி மற்றும் நிலைத்தன்மையை பேணுவதற்கு எப்போதும் அழைப்பு விடுத்து வருவதாகவும் கூறினார். மேலும் இந்திய குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அனைத்து நாடுகளுடனும் தாங்கள் தொடர்ந்து நெருக்கமாக பணியாற்றுவோம் என்றும், வளைகுடா நாடுகளில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்து இருந்தது இந்திய மக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக பொன்ராஜ் கண்டன்.